ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 11த் தமிழ்ல லைன் பை லைனா எடுக்கப்பட்ட அதாவது நோட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டிஎன்பிசி போர்க்களம். அந்த சேனல புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க போலாம். அ அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்ல 11ஆம் வகுப்பு தமிழ்ல ஃபர்ஸ்ட் இயல் தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். பேச்சு மொழியும், கவிதை மொழியும் அப்படிங்கிறது வேற இந்திரன். இது வந்து ஒரு உரைநடை பகுதி. ஓகே. கலைகளின் உச்சம் பார்த்தீங்கன்னா, கவிதை என்பர். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும், அதுவே மானுடத்துக்கு எழுத்தர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் மகாவித்வான் அதாவது மகாகவி பாரதியே. அடுத்து மொழி என்ற 4 மொழி என்ற மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பது நான் என்றும் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன அப்படின்னா ஹெர்னஸ்ட் காசியர். பெயர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை மொழி கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்கத் தொடங்கியவுடன், அந்த பொருள்களின் மீது எனக்கொரு அதிகாரம் வந்துவிடுகிறது. எழுத்து மொழியைக் காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்குத் தானே பேசிக் கொள்கின்ற பேச்சு. அடுத்து பேச்சு மொழியை நேரடி மொழி என கருதப்படுகிறது. பேச்சு மொழி நேரடி மொழி. அது ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது பேச்சு மொழி அப்படின்னு சொன்னவர் யாரு? மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. அடுத்து பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்கள் பார்த்தீங்கன்னா, வால்ட் விட்மன், கவிஞர் மல்லர்மே, பாப்லோ நெருடா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட்மேன். இவரு அமெரிக்காவை சேர்ந்தவர். புல்லின் இதழ்கள் அப்படிங்கிறது யாருடைய நூல் பார்த்தீங்கன்னா, வால்ட்மேன் உடைய நூல்கள். அடுத்து குறியீட்டு கவிதை எழுதியவர் வந்து யாரு? அந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அ மல்லர்மே. இதன் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர் யாரு? பாப்னோ நெபார்டே. பாப்னோ நெபார்டே. நெப அ நெடோ நெடோ பாப்னோ நெடோ. இது லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் யாருன்னா, பாப்லோ நெருடா. த தன்னுடைய கவிதைகளுக்காக 1911ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பாப்லோ நெருடா. இந்திரன் அவரது இயற்பெயர் வந்து ராஜேந்திரன். இவர் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இந்திரனுடைய இயற்பெயர் என்னது? ராஜேந்திரன். ஒரியா அ ஒரிய மொழியை கவிஞர் வந்து மனோரமா அதாவது பிஸ்வாலின் அப்படின்னு வருது. பில்வாலின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் எனும் நூல் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னு சொல்லி இந்திரனுடைய நூல். அடுத்து கவிதை நூல்கள் பார்த்தீங்கன்னா, இந்திரனுடைய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள். அடுத்து கட்டுரை நூல்கள்னா தமிழ் அழகியல் மற்றும் நவீன ஓவியம். இதழ்கள் பார்த்தீங்கன்னா, வெளிச்சம், நுண்கலை. ஆங்கில கவிதைகளை இந்த பாடத்திற்கு தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா, வால்ட் விட்மன் கவிதையை வந்து சங்கர் ஜெயராமன் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. மல்லர்மை கவிதையை வந்து ஸ்ரீராம் மொழிபெயர்த்திருக்காரு. பாப்லோ நெருடாவுடைய கவிதை வந்து வேங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ செய்யுள் பகுதியில் இருக்கிற யுகத்தின் பாடல்கள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். என் அம்மை ஒன்று எடுத்த நெற்றிக்கண் அழகே அப்படின்னு வரணும். அடிகேன்னு வருது. அழகே வழி நினதடி தொழுதவர், உழுதவர் விதைத்தவர் வியர்ந்த தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தளவோ உனக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றிலேறிக் கனைகடலை நெருப்பாற்றை முடுக்குகளைக் கடந்து செல் எனச் சொல்லுமோர் பாடலை கபாடபுரங்களைக் காவுண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேரப் பாடத்தான் வேண்டும். அடுத்தது முக்கியமான வரிகள். ஏடு துடக்கி வைத்து எண்ணமை மண்ணிலே தீட்டித் தீட்டி எழுதுவித்த விரல் முனையைத் தீயிலே தேய்த்து திசைகளின் சிவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுதுகின்ற யுகத்தோரின் பாடலை அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாரு? சு. வில்வரத்தினம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கவிஞர் சு. வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள
புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக "உயிர்த்தெழு காலத்துக்காக" என்ற தலைப்பில் 2001ல் தொகுக்கப்பட்டுள்ளது. கவிதைகளை சிறப்புடன் பாடும் திறன் கொண்டவர் வில்வரத்தினம். தன் இனத்தையும், மொழியையும் பாடாத கவிதை "வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை" அப்படின்னு சொல்லுவார் ரசூல் கம்சதேவ். அடுத்தது நன்னூல். நன்னூல் அப்படிங்கிற பாயிரம் குறிப்பிடுகிறது. அடுத்தது "பாயிரம் இல்லது பனுவல் அன்றே" அப்படிங்கிறதுல ஒரு பாடல பார்க்க போறோம். அடுத்து "முகவுரை பதிகம் அணிந்துரை நுண்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம்". அடுத்து "பாயிரம் பொது சிறப்பு என இரு பற்றே". அடுத்தது "நூலே நுகம் வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடால் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூற்கும் இளைவோ பாயிரம்". அடுத்தது "ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே வாய்ப்பு காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் களனே காரணம் என்று இம்மூவை ஏற்றி மொழிநகும் உளரே ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பனுவல் அன்றே மடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடைமை தோள் நல்லார்க்கு அணியும் போல் நாடிமுன் ஐதுறைய நின்ற அணித்துறையை எண்ணூர்க்கும் பெய்துறையா வைத்தார் பெரிது". அப்படின்னா பவணந்தி முனிவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, "நூலைப் புரிந்து கொள்ளும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது". தமிழின் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் குறித்து விளக்கப்படுகிறது. பாயிரம் அப்படின்னா, நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும், அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரமாகும். அடுத்தது சொல்லும் பொருளும். பால் அப்படின்னா வகை, இயல்பு அப்படின்னா பண்பு, மாடம் அப்படின்னா மாளிகை, அமை அல்லதுனா மூங்கில். பாடலின் பொருள். பாயிரத்திற்கு உரிய 7 பெயர்கள் அப்படின்னா, அதாவது முகவுரை அப்படின்னா நூலுக்கு முன் சொல்லப்படுவது. அடுத்தது பதிகம் அப்படின்னா 5 பொதுவும் 11 சிறப்பும் ஆகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது பதிகமாகும். அணிந்துரை, புனிந்துரை அப்படின்னா நூலின் பெருமை முதலியவை விளக்க அலங்கரித்து சொல்வது. அடுத்தது நுண்முகம் அப்படின்னா நூலுக்கு முகம் போல் முற்பட்டிருப்பது. அடுத்தது தந்துரை, நூலில் சொல்லிய பொருட்கள் அல்லாதவற்றை தந்து சொல்வது. அடுத்தது பாயிரம் அப்படின்னா பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் என இருவகைப்படும். நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொதுப்பாயிரம். அடுத்தது சிறப்பாயிரத்தின் இலக்கணம். அடுத்தது நூலாசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, நூலின் பெயர், தொகை, வகை, விரி, யாப்பு என்பனவற்றுள் இன்னத்தில் இயற்றப்பட்டது. அடுத்தது என்னும் யாப்பு நூலில் குறிப்பிடப்படும் கருத்துக்களாகும். அடுத்தது நூலில் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர் மற்றும் நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் அடுத்தது ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு ஆயிரத்தின் இலக்கணச் சிறப்பு ஆக. அதாவது சிறப்பாயிரம் நூற்பா வகையை சார்ந்தது என்றும் குறிப்பிடப்படுகிறது. நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்ட காரணம் எனும் இம்மூன்றையும் மேலே கூறப்பட்டுள்ள எட்டையும் சேர்த்து கூறுவோரும் உள்ளனர். அடுத்தது ஆயிரம் முகத்தையும் பெற்றது போன்றது. பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லையேல் அது சிறந்தது நூலாக மதிக்கப்பட்டாது. அடுகிய தோள்களைக் கொண்ட மகளிருக்கு அணிகலன்கள் எழில் தரும். அவை போன்று எல்லா வகை நூல்களும் முன்னர் அழகு தருவதற்காக அணிந்துரையை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து வைத்தனர். அடுத்து இலக்கணம். மாநகர் அப்படின்னா உரிச்சொல் தொடர். காட்டல் கேட்டல் அப்படின்னு வரும் தொழிற்பெயர். கேட்போர் அப்படின்னா வினையாளரின் பெயர். ஐந்தும் அப்படின்னா முற்றுமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னா வைத்தார் அப்படின்னா வை பிளஸ் இத்து பிளஸ் ஆறுனா வை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆறு பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது புணர்ச்சி விதிகள் அப்படின்னா அணிந்துரை, அணிந்து பிளஸ் உரை. அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோம் அப்படின்னா அணி பிளஸ் உரை. மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னா அணிந்துரை. பொதுச் சிறப்பு அப்படின்னா பொது பிளஸ் சிறப்பு. இயல்பினும் விதியினும் நின்று உயிர்முன் கசதப
மிடும் அப்படின்னா பொதுச்சிறப்பு அப்படின்னா நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாகக் கொண்டே வழிநூல் ஆகும். கிமு 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். நன்னூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என இரு அதிகாரங்களை பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் அப்படின்னா எழுத்தியல், பதவியல், உயிரீற்றுப் புணரியல், மெய்யீற்றுப் புணரியல் மற்றும் உருப்புணரியல் என பகுக்கப்படுகிறது. சொல்லதிகாரம் அப்படின்னா பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உயிரியல் என 5 பகுதிகளாக அமைந்துள்ளன. அடுத்தது சீயங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரனான சந்திரபிரதாபின் கோவில் உள்ளது. இங்கே பவணந்தி முனிவரின் உருவச் சிற்பம் இன்றும் உள்ளது. எல்லா வகை நூல்களுக்கும் அடி தருவது வைக்கப்படுவது அணிந்துரை ஆகும். அடுத்தது நன்னூலுக்கு உரை செய்தவர் திருத்தணிகை கந்தப்பையம் குமாராகிய விசுவாசப் பெருமாவிளையார். அடுத்து நன்னூல் முதல் பதிப்பு வந்து 1834ல முதல் பதிப்பாக இருந்தது. முகப்பு ஏடு. அடுத்தது 6ஆம் திணை அப்படின்னா முத்துலிங்கம். இது விரிவான துணைப்படத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து டேனியல் டிஃபோ எழுதிய நூல் வந்து ராபின்சன் குரூசோ. வெஞ்சின வேந்தன் பகை அலைகலங்கி வாழ்வோர் போகிய போர் ஊர்ப்பாடி என் அப்படின்னு சொல்வது தனிமகனார். நற்றிணையில் 133வது பாடல். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி. போப் பாரதியார் கனடாவில் பிறந்தார். அடுத்து தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயரத் தொடங்கியது 1983ஆம் ஆண்டு பின்னர்தான். ஈடித்து கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.ஐ.ச. ஜெயபாலன். அடுத்தது சாண்டில்யன் எழுதிய நூல் வந்து கடல்புறா. ஓர் இனம் அழிவதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் அப்படின்னா ஃபாரன்ஹீட் 1000 நூல் அமைத்ததன் சொல்கிறது. அடுத்தது அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான். தமிழர் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அடுத்து நியூசிலாந்தில் இருந்து அலாஸ்கா வரை புலம்பெயர்ந்த தமிழர்கள் 10 லட்சம் பேர். கனடாவில் மட்டும் 3 லட்சம் பேர் தமிழர்கள் என்றும் கணக்கெடுப்பு சொல்கிறது. 2012ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 14ஆம் தேதி தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்படுகிறது. உலகின் 2வது பெரிய தேசியமாகிய கனடாவில் வன்னி வீதி என்ற ஒரு சாலைக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எழுத்தர்கள் முத்துலிங்கம் பிறந்த ஊர் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு அருகில் உள்ள கொங்குவில் கிராமம். அது தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். அடுத்தது சிறுகதை தொகுப்புகள் அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம். அடுத்தது வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றார். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசையும் பெற்றிருந்தார். அடுத்தது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா சொற்கள் எழுத்துளிகளால் ஆனவை. எழுத்துளிகள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் மொழிக்கு காரணமாகிறது. அடுத்தது சொற்புணர்ச்சியில் முற்சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. அடுத்தது மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர் மெய் வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. மெய்களில் கசடதபர எனும் 10 வரிகளை உயிர்மெய் வடிவங்களாக சொல்வதன் முதலில் வரும். மொழியை ஆள்வோம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தார். அடுத்து திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். இவருடைய பிறப்பு 1815, இறப்பு 1876. மீனாட்சி சுந்தரனார் பாடம் கற்ற ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணி விசாகப் பெருமார்,
ஆகியோர்களிடம் சென்று பாடம் கற்றார். அடுத்து மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய நூல்கள் சேக்கிழார் பிள்ளை தமிழ் அவருடைய பெருமை என்றும் உணர்த்துகிறது. அடுத்தது தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். ஏகம அந்தாதி, திரிப்பந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். அடுத்து மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தவர். அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் அப்படின்னா உ.வே. சாமிநாதர், தியாகராசர் மற்றும் குலாம் காதிரி நாவலம். இளிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் என குறிப்பிடுவது பிங்கல நிகண்டு. அதுவும் சாலுவும் நற்றமிழ் முழுதறியும் புறநானூறு. அடுத்து தமிழ் என்னும் சொல் மொழி கவிதை என்பதை தூண்டி வகை புலமை என்ற பொருளில் ஆளப்படுகிறது. அடுத்து தமிழ் தழிய சுயலவர் அப்படின்னா கம்பன். தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களில் தமிழ் பாட்டு என்னும் பொருளில் ஆளப்படுகிறது. திருப்பாவை அப்படின்னா 30 பாட்டுகளால் ஆனது. அடுத்தது பண்பாட்டு அசைவுகள் அப்படின்னா பரமசிவன். பண்பாட்டு அசைகள் அப்படின்னா பரமசிவன். அடுத்தது கலைச்சொற்கள் பார்த்துக்குங்க. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு இயல்ல சந்திப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க.